இந்த பேர் பெற்றவர்கள் யார் பேர் பெற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில? ஒருவேளை பணம் காசு அதிகமா ஒருத்தருக்கு செல்வ செழிப்பு அதிகமா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பார்த்து பார்த்தியா சாமி அவனெல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து ஆசீர்வச்சிருக்காரு பாரு, இவெல்லாம் பாக்கியமாயா, கொடுத்து வச்சுவேன் இல்ல தானே சொல்றேன். ஒருவேளை எல்லாம் பெரிய பெரிய பதவிகள் இருக்குது அப்படின்னா அவங்கள பார்த்து பரவாயில்ல இவங்கெல்லாம் பாரு எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு பயங்கரமான சீரும் சிறப்பும் திறமைகள் அதிகமா இருக்குது அப்படின்றப்ப அவங்க எல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் பேர் பெற்றவர்கள்ன்றோம். இதுதான் நம்மளுடைய பார்வையில பேர் பெற்றவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை ஆண்டவர் புனிதராக மாற்றவில்லை. மாறாக சாதாரண நிலையில் இருக்கின்றவர்கள், நான் பாவியிலும் பாவி பெரும் பாவி ஆண்டவர் என்று சொன்னவர்கள் புனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். நற்செய்திக்காக அமைதியின் பொருட்டு ஏழைகள், அனாதைகள், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், நீதியின் பொருட்டு துன்பப்படுவோர் அனைவரும் பேர் பெற்று. ஆக ஆண்டவரே என்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவரே, பணம் காசு செல்வம் செழிப்பு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிற நிலையில நாம் ஆண்டவருக்கு நம்மையே கொடுக்கும் பொழுது நீங்களும் நானும் பேர் பெற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம்.